சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நிறைய பேருக்கு போராட்டம் மிகுந்த வாழ்க்கை, இல்லறத்தில் கஷ்டம், பலவிதமான பிரச்சனைகள், பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, எத்தனையோ ப்ராப்ளங்கள், மொத்தத்தில் குடும்பம் நடத்த முடியல, ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை, எதற்கெடுத்தாலும் போராட்டம், அது கடைசியில் முடிவில் தோல்வி, பையன்கள் வாழ்க்கை வரலாறு சரியில்லை, பழக்க வழக்கம் சரியில்லை, இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கா என்றால் தீர்வை தருகிறது லலிதா சகஸ்ரநாமம். இந்த லலிதா திரிபுர சுந்தரி, லலிதா சகஸ்ரநாமம், லலிதா பரமேஸ்வரி, அந்த அம்பாளுடைய ஸ்லோகத்தை எந்த வீட்டில் ஒலிக்கிறதோ அங்கே எல்லா ஐஸ்வர்யமும் கிடைக்கிறது. செல்வங்களை எல்லாம் அள்ளி தரலக்கூடிய சம்பத்கரி தேவி அப்படின்னு ஒரு அம்பாள். யார் இந்த அம்பாள், இவளுடைய உண்மையான விஷயம் என்ன என்று எல்லோரும் கேட்டார்கள். அடியேன் பணிவோடு சொல்லுவேன், லலிதா சகஸ்ரநாமத்தில் 66வது திருநாமம், லலிதா சகஸ்ரநாமத்தில் 66வது திருநாமம் சம்பத்கரி சமாரூட சிந்தூர விரஜ சேவிதா, சம்பத்கரியா அப்படின்னு சொல்லக்கூடியது. சம்பத்கரி என்பது ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தினுடைய பெயர். இந்த தெய்வம் லலிதோ உபாக்கியானத்தில் தேவியின் யானைகளின் எஜமானியாக விவரிக்கப்படுகிறது. சிந்தூரா என்றால் யானைகள் என்று பொருள். பல வகையான யானைகள் உள்ளன, பத்ர, மந்திரம், மிருகம் போன்றவை. ஆக இங்கே சம்பத்கரி என்றால் மகிழ்ச்சியான மனநிலையின் முழுமை என்று அர்த்தம். அல்லது சம்பத்கரி தேவி அப்படிங்கிறது யானை கூட்டங்களின் தலைவி. அம்பாள் லலிதா திரிபுர சுந்தரி தன்னுடைய படைப்பில் அவள் என்ன செய்கிறாள் என்றால் படையை உருவாக்குகிறாள். படையை உருவாக்கி படை தளபதியாக சம்பத்கரி தேவியை வைக்கின்றார். அதில் என்னென்ன இருக்கிறது என்று சொன்னால், அவள் ஒரு 5 கருவிகளை, பாசம், அங்குஷம், இஷுகோதண்டம், அப்புறம் பஞ்சபாணன் அப்படின்னு 5 அஸ்திரங்களை உருவாக்கி அந்த அஸ்திரங்களிலிருந்து 5 தேவிகளை உற்பத்தி செய்கிறார். பாசம் என்பது கயிறு, அதிலிருந்து அஸ்வரூடா என்கின்ற ஒரு தேவியை படைக்கின்றாள். அங்குஷம் என்பது கோடம், அதிலிருந்து சம்பத்கரி என்கின்ற யானைப்படைக்கு தலைவியை உருவாக்குகிறார். இஷு கோதண்டம் அப்படிங்கிறது வில்லை குறிக்கக்கூடியது. மந்திரினி தேவி என்கிற ராஜமாதங்கியை அம்பாள் படைக்கிறார். பஞ்சபாணன் என்கின்றதான் அம்பு, அதிலிருந்து தான் ஸ்ரீ தண்டினி தேவி என்கின்ற ஸ்ரீ வாராகி அம்மையை படைக்கின்றார். ஆக லலிதா திரிபுர சுந்தரியினுடைய ஒரு அம்சமாகவே பரமேஸ்வரி இப்போ அங்குஷத்தை கையில் வைத்திருக்கிறார். அது குரோதம், ஞானத்தையும் தரக்கூடியது. யானை படையினுடைய தலைவி இந்த சம்பத்கரி தேவி ஒரு அழகான யானையின் மீது வருவாள். அந்த யானைக்கு என்ன பெயர் என்றால் ரண கோலாகலம், ரணப்படுத்த ரண கோலாகலம். ஆயிரக்கணக்கான யானை படைகளுக்கெல்லாம் தலைவி இந்த சம்பத்கரி தேவி. அசுர துர்மதனை அழித்து வெற்றி பெறுகிறார். அப்போ இந்த பஞ்ச சம்ஸ்காரங்களை எல்லாம் செய்கிறார். அதாவது ஒரு மனிதனுக்கு செல்வம் சேராமல் போவதற்கு என்ன காரணம்? அவனுடைய ஐம்புலன்கள் காரணம். அவனுடைய ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் என்று அவை பிராட்டி விநாயக பெருமான்கிட்ட கேட்குறார். அதாவது ஓசை, உணர்வு, உருவம், சுவை, நாற்றம் என்கின்ற ஐம்புலன்களும் நம்மை மனிதனை பாடாய்படுத்துகின்றன. ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் என்பது யானை என்கிற விநாயக பெருமானிடத்தில் கேட்டால் அல்லவா, அந்த யானை தான் விநாயகர். அந்த 5 யானைகளை குறிக்கக்கூடியவள். அப்போ யானைகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவள் சம்பத்கரி தேவி. ஒரு மனிதனுக்கு ஐம்புலன்களும் தரிகட்டு போய் அலைந்து திரிகின்றன. அதை அடக்கி ஒடுக்கி மடக்கி அதை வகைப்படுத்தி முறைப்படுத்தி நெறிப்படுத்தி ஒரு மனிதனை ஒருமுகமாக பத்திரமாக மீட்டு தந்து செல்வத்தையும் செழிப்பையும் புலன்கள் வழி நமது உணர்வுகளை போகப்படாமல் தடுத்து ஆட்கொண்டு நம்மை நிலைப்படுத்தி நம்முடைய மமதையையும் நம்முடைய ஆணவத்தையும் அகங்காரத்தை அடக்க உதவுவதற்கு இந்த சம்பத்கரி வழிபாடு சிறப்பு. அந்த சம்பத்கரியினுடைய ஃபோட்டோவை நான் தந்திருக்கிறேன், கீழே மந்திரங்களும் தருகிறேன்.
அவளை நீங்கள் சொல்லி வணங்கி வழிபட்டால் வெற்றி உண்டாகும். சம்பத் என்றால் செல்வம்னு அர்த்தம். அப்போ கரி என்றால் செல்வங்களை செய்பவள்னு அர்த்தம். இவளை கும்பிட்டா ஃபோட்டோ வச்சு விளக்கு ஏற்றி சாம்பிராணி தூப தீபம் போட்டு எளிமையான ஒரு கரும்பு சர்க்கரை ஏதாவது ஒரு நெய்வேத்தியை வைத்து வணங்கி வழிபட்டு கண்ணீர் மல்க மனம் ஒப்பி நீங்கள் வழிபட்டால் போதும். குறிப்பாக பெண்களுக்கு வேகமாக செய்வார். தன் பக்தர்களுக்கு அழியாத நவநிதிகளை வாரி வழங்கக்கூடியவள். அது மட்டுமா, செல்வத்தையும் செழிப்பையும் வாரி வழங்குகிறாள், வெற்றியையும் வாரி வழங்குகிறாள். யாராவது உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல, தொழில் செய்கிற இடத்தில் ஆணோ பெண்ணோ உங்களுக்கு ஒரு இம்சை கொடுக்கிறார்கள், காம தொந்தரவு கொடுக்கிறார்கள், பாலியல் தொந்தரவு தருகிறார்கள் என்றால் அதையெல்லாம் இந்த அம்பாள் தடுத்து அவனை திசை திருப்பி விடுவார். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள். ஒரு யானையை வைத்து பராமரிப்பது என்பது மிக கடுமையான விஷயம். ஆனால் ஆயிரக்கணக்கான யானை கூட்டங்களை வைத்திருக்கக்கூடியவள் எவ்வளவு பெரும் செல்வந்தராக இருப்பாள். அவளை யானை கூட்டங்கள், அதாவது ஒளி போன்ற பொருட்களின் தொகுப்புகள் அவளிடத்தில் அதிகம் இருக்குது. அதுபோல் சம்பத்கரி, யானை வழிபட்டால் சம்பத்கரி வந்து விடுவார். அதனால் இந்த அம்பாளை சம்பத்காரி வித்யா என்று, ஓம் சம்பத்காரி விஜயா வித்யா அப்படின்னுங்கிற பெயரை சொல்லி அழைத்தால் போதும், செல்வத்தை வாரி வழங்குவாள். அதனால் இந்த ஜாதகத்தில் பொறுத்தளவில் இருக்கக்கூடிய இதெல்லாம் போக்கிடலாம். இவளுடைய பீஜா மந்திரம் குரோம் என்ற 3 எழுத்துக்கள். குரோம் இக் ப்ளஸ் ரோம், க ர ம மற்றும் பிந்துவுடன் உருவாகியது. அதாவது கா என்றால் மகிழ்ச்சி மற்றும் புகழை குறிக்கிறது. ரா என்ற எழுத்துக்கள் அக்னியின் அக்னியை போல சக்தி வாய்ந்ததாக இருக்குது. அதனால் ரா எண் கொண்ட இந்த மந்திரம் எதிரிகளை அழிக்கிறது. தீய அமானுஷ்ய பேய் பிசாசு பில்லி சூனியத்தை அழிக்கிறது. அதனால் நிகழ்கால எதிர்கால பிறப்பங்களில் சுகத்தை தருவதற்கு ஓம் குரோம் சம்பத்கரியை நமக, ஓம் குரோம் சம்பத்கரியை நமக, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பீஜாஜ முதிரையை நீங்கள் சொல்லி வழிபட்டால் சம்பத்கரி செல்வத்தை அருளி உங்கள் குடும்ப கஷ்டத்தை எல்லாம் போக்கி உங்களை வாழ வைப்பாள். ஒரு அற்புதமான லலிதா சகஸ்ரநாமத்தில் வரக்கூடிய இந்த அற்புதமான விஷயத்தை எடுத்து இவளை நீங்கள் விதவிதமாக வணங்கலாம். இந்த சம்பத்கரியை பற்றிய மேலும் ஆராய்ச்சிகள் தொடரும். நன்றி.